வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீரங்கம் ஜெயாமாமி சேனல். ஓம் பக்தஜன பூஜாய வித்மகே நாரத முன்யாய தீமகி தன்னோ சத்யநாராயண பிரச்சோதயாத். பௌர்ணமி அப்படின்னாலே ஸ்பெஷல் தான். மாதம் மாதம் வர பௌர்ணமி, அதுவும் சித்ரா பௌர்ணமினாலே ரொம்ப ஸ்பெஷல். அன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் கஜேந்திர மோட்சம் நடக்கும். அழகர் ஆற்றுல இறங்குவர். இது எல்லாமே மேலும் கூடுதல் சிறப்பு. அன்றைக்கி எல்லாரும் வருஷத்தில் ஒரு தடவையாவது சத்யநாராயண பூஜை பண்ணி நம்ம செல்வ வளத்தை பெருக்கிக்கிறதுக்கு ரொம்ப நல்ல நாள். இந்த பூஜையை பண்ணிவிட்டு கதாசிரவணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை நாரதருக்கு நேரடியாக சத்யநாராயணரே சொன்னதாக சொல்லப்படுறது. இன்றைக்கி ஒரு தட்டில் நெய்யில் அஷ்டதள பத்மம் போட்டு அதை சர்க்கரையில் அது மேலே கோலம் போட்டு அது மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சேன்னா அது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி லக்ஷ்மி குபேர பூஜை, சத்யநாராயண பூஜை, இது எல்லாமே பண்ணுறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாள் இன்றைக்கி. சத்யநாராயணர் படத்தையும் வச்சு பண்ணலாம், கூட கலசத்தையும் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஒரு மனையில் கோலம் போட்டு சத்யநாராயணர் படம், கலசம் எல்லாத்தையும் வச்சு சத்யநாராயணர் ஆவாகனம் பண்ணி அதோட அஷ்டதிக் பாலகர்கள் நவகிரகம் எல்லாத்தையும் ஆவாகனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி சத்யநாராயண காயத்ரி மந்திரத்தையும் அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ணிவிட்டு கதாசிரவணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக பண்ணின்னு இருக்கேன். பௌர்ணமி வந்தாலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை மாதிரி. அது பௌர்ணமியே பண்டிகை. அதுவும் சித்ரா பௌர்ணமி வந்ததுன்னா சொல்லவே வேண்டாம். நிறைய பூஜை பண்ணலாம். மகாலட்சுமிக்கு உகந்த நாள். லக்ஷ்மிபதியான நாராயணனும் சந்திர சகோதரியான சந்திரனையும் சேர்ந்து வணங்குற நாள்ன்றதுனால ரொம்ப விசேஷம். இன்றைக்கி தான் பெருமாள் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தார். கேட்டதை கேட்ட உடனே சத்தியமாக பண்ணுவார் அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு சத்யநாராயணர் அப்படின்னு பேர் வந்தது. பூஜையிலேயே மிக உன்னதமான பூஜை அப்படின்னா அது சத்யநாராயண பூஜையை தான் சொல்லலாம். நீங்கள் பூஜை முடிச்சுட்டு அஷ்டோத்தரெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கதையை போட்டுட்டு அப்படியே நீங்கள் அந்த கேட்டுட்டே நீங்கள் மற்ற வேலைகளையும் பார்க்கலாம். இந்த பூஜையோட சிறப்பம்சமே இந்த கதை கேட்கறது மட்டும்தான். கதை கேட்டு அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறது தான் இந்த பூஜைக்குண்டான முழு பலனதை கொடுக்கறது. இப்போ அந்த கதையை பார்க்கலாமா? முதல் அத்தியாயம் என்னன்னா, ஒரு சமயம் நைமிசாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்களும் சூத புராணிகர்களை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர். சூதரும் பகவான் நாரதனுக்கு கூறியதை சொல்வதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார். நாரதர் பிறருக்கு அருள் புரிய பூவுலகம் சென்றார். அங்கு துன்புற்ற மக்களை கண்டார். இவர்களை துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணுலோகம் சென்று பகவானை வேண்டினார். மகாவிஷ்ணுவும் நாரதரிடம், நாரதா கேள், ஏதேனும் ஒரு தினத்தில் சுற்றம் சூழ அந்தணர்களுடன் சத்யநாராயண விரதத்தை செய்யலாம். பக்தியுடன் நைவேத்தியங்களை சமர்ப்பிக்க வேண்டும். வாழைப்பழம், கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு, நெய், பால், சர்க்கரை, பக்ஷண வர்க்கங்கள் எல்லாம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அந்தணரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அளித்து எல்லோருக்கும் உணவளித்து வீடு திரும்ப வேண்டும். இது கலியுகத்தில் கண்கூடாக பயனளிக்க வல்லதாம் என்று கூறினார். சூதர் கூறுகிறார், அழகிய காசி நாட்டில் ஏழை அந்தணன் ஒருவன் பசிதாகத்தால் அலைந்து கொண்டு இருந்தான். பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் பூண்டு அவனிடம் பரிவுடன், நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார். பிக்ஷை பெறுவதற்கு என்று சொல்லி கிழவரே அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினான். அவரும் அவனை சத்யநாராயண விரதம் செய்யும்படி கூறி அதன் முறையையும் உபதேசித்து மறைந்தார். அந்தணனும் அதை செய்வதாக உறுதி பூண்டு பிக்ஷைக்காக நகருக்கு சென்றபோது மிக அதிகமான பொருள் பெற்றான். அதை கொண்டு உற்றார் உறவினருடன் சத்யநாராயண பூஜையை நன்றாக செய்தான். அவன் துன்பம் நீங்கியது, செல்வந்தன் ஆனான். பின்னர் இதை இடைவிடாது செய்து இறுதியில் முக்தியும் பெற்றான். சூதர் மேலும் கூறுகிறார், உல்காமுகன் என்ற அரசன் தான் தான தர்மங்கள் செய்து அந்தணர்களை மகிழ்வித்து வந்தான்.
அவன் மனைவி சத்தியநாராயண விரதம் செய்து வந்தாள். அங்கு வணிகன் ஒருவன் வந்து, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். சந்தான சம்பத்துக்களை விரும்பி சத்தியநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான். வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதனை செய்வதாக வேண்டிக் கொண்டான். அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது. அவன் மனைவி சத்தியநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னான். தங்கள் பெண்ணுக்கு திருமணமான பிறகு அதை செய்வதாக கூறினான். அவளுக்கு திருமணமும் ஆயிற்று. வணிகன் பூஜையை மறந்தே போனான். ஒரு முறை அவன் தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான். பகவான் அவன் வேண்டுதலை நிறைவேற்றாததால் அவன் தன் தவறை உணர்த்த எண்ணி அவனுக்கு சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தார். வணிகன் வியாபாரத்தை முடித்து கொண்டு அரசனை காண சென்று அங்கு தங்கினான். அன்று திருடன் ஒருவன் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் காவலருக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திற்கு வந்து தான் திருடிய பொருட்களை அங்கு வைத்து மறைந்து போனான். அந்த திருடர்களை பின்பற்றி வந்த காவலர்கள் அங்கு வந்து இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள். அரசன் இருவரையும் சிறையில் அடைத்தான். வணிகன் மனைவியும் மகளும் தங்களிடமுள்ள எல்லா பொருட்களையும் பறிகொடுத்துவிட்டு உண்ண உணவின்றி தவித்தனர். மகள் ஒரு நாள் ஒரு பிராமணன் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டாள். பின்னர் அங்கு கதை கேட்டும் பிரசாதத்தை உண்டும் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை தெரிவித்தாள். அவளும் அவன் மன மகிழ்ச்சியுடன் தன் சக்திக்கு தகுந்தபடி சத்தியநாராயண விரதத்தை நடத்தினாள். பகவானும் அரசனது கனவில் தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார். 4ஆம் அத்தியாயம். வணிகன் சான்றோருக்கு தட்சிணை தானம் செய்துவிட்டு பின் ஓடத்தில் ஏறி தன் நகருக்கு சென்று சிறிது தொலைவு சென்றதும் சத்தியநாராயணன் பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி ஓடத்தில் இருப்பது என்ன என்று கேட்டார். அவனும் அந்த பிரம்மச்சாரியிடம் உண்மையை மறைக்க எண்ணி அதில் இருப்பது இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான். அவ்வாறே என கூறி பகவானும் சிறிது தள்ளி சென்று நின்றார். ஓடத்தில் கொடியும் இலைகளுமே இருப்பதைக் கண்ட வணிகன் வருந்தினான். அப்போது அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது, அவரிடமே அடைக்கலம் புகுவோம் என்றான். வணிகன் பிரம்மச்சாரியை கண்டு வணிகனை மன்னிக்கும்படி வேண்டினான். பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார். பின்னர் அவன் நகருக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான். அப்பொழுது அவன் மனைவியும் மகளும் சத்தியநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர். அவர்களை வரவேற்கும் பரபரப்பில் மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்தாள். அவளின் இந்த தவறை அவனுக்கு உணர்த்த எண்ணிய பகவான் மருமகனுடன் ஓடத்தில் நீரில் மூழ்கும்படி செய்தார். அங்கு மருமகனை காணாமல் அனைவரும் வருந்தினர். மகள் தன் கணவனது பாதரட்சையை எடுத்து வைத்துக்கொண்டு தானும் கணவன் போல் நீரில் மூழ்கிவிட வேண்டும் என்று எத்தனித்தாள். வணிகன் அச்சமயம் பூஜை செய்ய நேர்ந்து கொண்டான். அச்சமயம் இறைவன் அசரீரியாய் கூறினார். வணிகனே, உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்துவிட்டாள். இது பெரும் அபச்சாரம். இவள் அதை உண்டபின் தன் கணவரை காண்பாள் என்றாள். அப்படியே அவள் வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்தின் பணத்துடன் தன் கணவனையும் கண்டு மகிழ்ந்தாள். 5வது அத்தியாயம். துங்கத்வஜன் என்ற அரசன் ஒரு முறை காட்டிற்கு சென்று பல துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஒரு ஆலமரத்தின் அடியில் வந்து தங்கினான். அங்கு ஆயர்குல மக்கள் சத்தியநாராயண பூஜையை மிக்க பக்தி ஸ்ரத்தையுடன் செய்து பூஜை முடிந்ததும் அரசன் என்பதால் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை தந்தனர். அரசன் அதை மதிக்கவில்லை. இடையர்கள் தந்ததை புசிப்பதா என்று எண்ணி அதை புசிக்கவில்லை, உதாசீனம் செய்தான். உடனே அவனுடைய 100 பிள்ளைகளும் உயிரிழந்தனர். அவனுடைய சொத்தும் அழிந்து போயிற்று. உடனே தான் செய்த தவறை உணர்ந்தான். உடனே அந்த ஆலமரத்திற்கு விரைந்து சென்று ஆயர்களுடன் தானும் அப்பூஜையை செய்யலானான். சத்தியநாராயண சுவாமியின் அருள் பெற்று முன்பு போல் பிள்ளைகளையும் சொத்துக்களையும் பெற்று சுகமாய் வாழ்ந்தான். சத்தியநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தையும் சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான். ஏழ்மை விலகும். அநியாயமாய் சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான். பயம் நீங்கும். விரும்பிய எல்லாம் கிடைக்கும். சந்தேகமில்லை. கலியுகத்திலே விசேஷ பலன்களை தரவல்லது இது. இந்த கதையை படிப்பவரது பாவங்கள் நீங்கும். இந்த பூஜை செய்த அந்தனர் மறுபிறப்பில் குசேலராக பிறந்து கிருஷ்ணருடைய அருள் பெற்றார். விறகு விற்பவன் குகப்பெருமானாக பிறந்து ராமனது அருளுக்கு பாத்திரமானான். உல்காமுகன் தசரதனாக பிறந்து ரங்கநாதரது திவ்ய கடாட்சம் பெற்று முக்தியடைந்தான். வணிகன் மோரத்வஜகனாக பிறந்து தன் உடலில் பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சமடைந்தான். துங்கத்வஜன் நான்முகனானான். இந்த பூஜையோட முக்கிய கருத்து என்ன அப்படின்னு சொல்லணும்னா, இதில்
ஜாதி பேதம் எதுவுமே இல்லாமல் பெருமாள் எல்லாருக்கும் அருள் புரிவர். எல்லாரும் இந்த பூஜையை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான உணர்த்துறதுக்கு தான் இந்த பூஜையே. எல்லாரும் இந்த பூஜையை பண்ணி சத்யநாராயண அருள் பெற்று கதை படித்து இந்த சத்யநாராயண அருள் பெறுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.